இந்த மகேஸ்வரன் திருமதி மகேஸ்வரனுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி பதவியை கொடுத்ததுக்கு காரணம் நீங்கள் சண்டை படித்தபடியா தானே. ஒரு 6 ஓட்டு 7 ஓட்டா தானே. அப்ப நீங்கள் தானே இந்த பிரச்சனையை தீர்க்கிறீர்கள். இருந்தும் நகர மத்தியில தந்தை செல்வாண்ட சிலைக்கு முன்னால நான் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தினான். என்ன காரணத்துக்காண்டி? இந்த தமிழ் இயக்கங்கள் சகலதும் தமிழரசு கட்சிக்குள்ள ஒன்றாக வரணும் என்று கேட்டுக்கொள்வோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒற்றுமையை போட முடியாது என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த தீர்வு திட்டத்தை கிழித்தெறிந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர்களுடன் நாங்கள் இப்பொழுது நம்பி இருப்பது எனக்கு பரத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அதை நீங்கள் சொல்லவில்லை. அந்த தீர்வு திட்டத்தை சின்னாபின்னமாக்கியது ரணில் விக்ரமசிங்கே. அவர் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை என்று அவர் உணர்ந்திருந்தால் அவர் அன்று அமைதியாக இருந்திருப்பார், கிழித்தறிந்திருக்க மாட்டார். நாம் பொறுமையாக இருக்க முடியாது. அதாவது 78ஆம் ஆண்டு இந்த அரசியல் சாசனம் இல்ல நீங்க பொறுமையா அதான் கேள்விதான். அத இந்த கேள்வி கேட்டு நீங்களே சொல்லல ரணில் தெரிந்தார் என்று உங்களுக்கு நல்ல பேச வந்த விட அடுத்து ஒவ்வொரு கொஞ்சம் அதான் ஒவ்வொரு கரைங்கப்பா. இவர் சொன்னது ஒரு பிரச்சனை. நீங்க ஸ்டாப் வைக்காதீங்க. நீங்கள் பொறுமையாருங்கள் மக்களை சொல்லுகிறீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொறுமை காக்க முடியாமல் எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றா நாங்கள் கடந்த ஒரு காலத்தை நம்ப முடியாத நிலைமையில் சகல காலத்திலே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இறுதியான ராஜேந்திரன் அவர்கள் என்ன நகர போறது? நாளைக்கு ரணில் விக்ரமசிங்க வெளியில பிடிச்சு விட்டுட்டு மைத்திரியும் மைந்தை சேர்ந்து அரசாங்கம் அமைக்க போறார்கள். அவ்வாறு அமைத்தார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அதால் எங்களால் பொறுமையா இருக்க முடியாம இருக்கு. அரசியல் அமைப்பை பற்றி விளங்கப்படுத்திக்கணும். அது கடைசியா 2 பேர்த்த கதையின்படி இதுல 2 மாதம் பொறுங்க, நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் என்ற மாதிரி கேள்வி கேட்டால் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் 60 வருஷம் பே காட்டப்பட்டுட்டோம். இன்னும் 2 மாதம் பொறுக்க சொல்றோம். கேள்வியை கேளுங்கோ, கேட்க வேண்டாம்னு சொல்லல. பதில் சொல்ல முடியாவிட்டால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, இதுக்கு சொல்ல முடியும்னு சொல்லி நான் பதில் சொல்லுவேன். சரியா? கேட்க வேண்டாம்னு ஒருவரும் சொல்ல இல்ல. அப்படியே கேள்வியை கேளுங்க, முழுமையான கேள்வி நீங்க கேளுங்க. உங்களை கேள்வி கேட்காமல் தடுத்ததாக சொல்ல வேண்டாம். கேள்வியை முழுமையா கேளுங்க. என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். முதல்ல நீங்க கேள்வியை கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கேள்வி என்ன சொன்னா சரி, 60 வருஷம் நாங்க பொறுத்துட்டோம். இப்படியே ஒரு தரம் தீர்வு தருவோம் போயிட்டோம். என்ன 2 மாதம் தானே இருக்குது. 2 மாதம் நாங்கள் பொறுப்போம். 2 மாதம் முடிஞ்ச பிறகு இதுல அவங்களை பே காட்டிட்டான்னு சரி நல்லதா சொன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்துடுது. 2 கிடைக்கல என்று சொல்லி பே காட்டப்பட்டுட்டோம்னு சொன்னா ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்ப இருக்கிற நல்லாட்சி அரசாங்க ஜனாதிபதி தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து எங்களோட யுத்தத்தில் இருந்தவர். அவர்கிட்ட ஒரு வித எழுத்து மூலம் ஒன்றும் இல்லாம ஒரு சிங்கள ஒரு பெரும்பான்மை இனத்தவர்கிட்ட நாங்க வாய் மூலம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நாங்கள் இருந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்ல கேட்டு தான் இவ்வளோத்தையும் நடத்தி கொண்டு போறோம். சரி, இவ்வளோ 2 மாதம் பொறுப்போம். 2 மாதம் முடிஞ்சு எங்களை அவர்கள் பே காட்டிட்டேன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி என்ன செய்ய போறீர்கள்? ஐயோ எங்களை பே காட்டிட்டாங்க, நாங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் அரசியலில் இருக்க போறீர்களா? 2 மாசத்துக்கு அதுக்கு பிறகு கேட்க போறீங்க. அதை எங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அது முதலாவது விஷயம். 2வது விஷயம் அரசியல் அமைப்பை உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சில பிள்ளை மூன்றாவது விஷயம் நாங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அது அரசியல் அமைப்பு பற்றி நான் கேட்கல, அதுக்கு பதில் சொல்லிக்கணும். மற்றது அரசியல் கைதிகள் இன்றைக்கு தற்போது 162 பேர் அரசியல் கைதிகள் இருக்கணும். அதுல 23 பேரை புனர்வாழ்வுக்கு இப்ப விட்டுருக்காங்க. அதுலயும் 2 பேர் 10 வருஷமாக அரசியல் கைதிகளாக இருந்து பிறகு இப்ப விடுபட்டு புனர்வாழ்வுக்கு அனுப்ப போறாங்க. 15 வருஷம் சிறையில் அரசியல் கைதியா இருந்து திருப்பி புனர்வாழ்வு என்று சொல்லி 10 வருஷத்துக்கு திருப்பி புனர்வாழ்வு அமைக்க போறோம்னு காய்ச்சி கொண்டிருக்காங்க. சரியான தெரிவு செய்யாது. ஆனா சேம் டைம் ராணுவத்தில் இருந்த 4 பேரை விடுவிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா 10 வருஷம் ஒருத்தன் அரசியல் கைதியா இருந்து திருப்பி புனர்வாழ்வுக்கு போய் அவன் லைஃப் போகுது. ஆகவே இப்ப ஒருத்தன் குற்றம் செய்தால் ஒரு குற்றத்தை செய்து இப்ப இவர் லோயர் தானே குற்றம் செய்தால் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது.
பலர் சர்வதேச விசாரணை வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச விசாரணை நடந்தது. அதனுடைய முழுமையான அறிக்கை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவிலே வெளியிடப்பட்டது. இதுவரைக்கும் உலகத்திலே நடந்து முடிந்த மிகவும் தரம் உயர்ந்த ஒரு சர்வதேச விசாரணை. ஏனென்றால் சொன்ன நீங்கள் அரசாங்கம் ஏதோ செய்யுது, அது சரிவராவிட்டால் எங்களை அவர்கள் ஆளாதபடி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி போட்டு 2 மாசத்துல இன்டரிம் ரிப்போர்ட் வேற இருக்கு. அதுக்கடையில மக்களை திரட்டி எழுதுன்னு சொல்லி வீதியில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே, என்ன பொறுப்பான செயல் சர்வதேச மக்கள்கிட்ட கேட்காதா இல்லையா? இதை நாங்கள் இரவிரவா இருந்து 3 பேர் நாங்கள் இருந்து பகலுக்கு இடிச்சு சொன்னாங்க. மாட்டு வழி நீங்க சொல்லுங்க, மாட்டு வழி என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க கேட்டாங்க. ஒரு மாட்டு வழி சொல்ல தெரியல. உங்களுக்கு என்ன மாட்டு வழி? நாங்க செய்யற வழி, நாங்க சொல்ற வழி மாட்டு வழி இல்ல, இது மாட்டு வழி இல்ல. நாங்க கேட்டோம் இதுவரைக்கும் போனதுல என்ன தவறு நடந்திருக்கு இப்ப உங்களுக்கு? ஜனாதிபதி சொல்றார், இவர் சொல்றார், அவர் சொல்றாரு, தயவு செய்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஜனாதிபதி சொல்லுவார், எனக்கு தெரியும். ஜனாதிபதி சில காரணங்களுக்காக சொல்லுவார், சில வேளை அவர் உண்மையாக நம்பி சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லிவிட்டார்ன்றதுக்காண்டி அதுவே இங்க நடக்க போறது. கேவலம் ஐக்கிய தேசிய கட்சி கிடைச்ச வாக்கு மாட்டு வழி சொன்னாக்களுக்கு கிடைக்கலையே, டக்ளஸ் கிடைச்ச வாக்கு மாட்டு வழி சொன்னாக்களுக்கு கிடைக்கலையே, யாழ்ப்பாணத்துல கூட கிடைக்கலையே, கேவலம் அங்க சென்றாம கிடைச்ச வாக்கு கிடைக்கலையே. அப்ப மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவை விட அந்த மாற்று வழியை நிராகரித்தது மிக மிக தீர்மானமான ஒரு தீர்ப்பு. அந்த ஜனநாயக தீர்ப்புக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்க வேண்டாமா? எங்களுக்கு அந்த அவகாசம் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? 2 மாசம் தானே கேட்டாங்க, 2 மாசம் தானே கேட்டாங்க. வீதியில மக்களை இறக்கி போராடுறதுக்கு முன்னால அந்த 2 மாசம் கொடுக்கல. 30 வருஷம் போராடி போட்டு என்னத்தை கண்டு போட்டு இருக்கிறோம்? சரி, நீலந்திரிச்சத்தை பற்றி சொன்னீங்க, அவதலிங்கத்தை பற்றி சொன்னீங்க. எங்க 2 பேர் முண்டைக்கு, எங்க 2 பேர் முண்டைக்கு. அப்ப இது எல்லாத்தையும் துளைச்சி போட்டு தானே நிக்கிறோம். அதுக்கு பிறகு பொறுக்கலாம் சுமந்திரனையும் கொள்ளுங்க, அவரையும் கொள்ளுங்க, இவரையும் கொள்ளுங்க. என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பிறகு சுமந்திரன் ஈடுபடுறாரு, இதுல அவரை கொள்ளுங்கன்னு சொல்றீங்க. இப்ப துரோகி என்ன சொல்றீங்க? அவதலிங்க துரோகி என்ன கொண்டு நீங்க, திருச்செல்வத்தை துரோகி என்ன கொண்டு நீங்க. அதுக்கப்புறம் என்னதை கண்டுபிடிச்சிட்டீங்க? அதுக்கு பிறகு தோக்கிறதுக்கு யார் காரணம்? தோக்கிறதுக்கு யார் காரணம்? சமஷ்டி என்று வெளிப்படையாக சொல்லி போட்டுட்ட போது ரணில் தோத்ததுக்கு காரணம் யார்? ஆனபடியா இப்ப நாங்கள் பின்னோக்கி பார்த்து அதை இதை கேட்டு நிறைய பேர்ட்ட பிள்ளைய கண்டுபிடிக்கலாம், எங்களையும் பிள்ளைய கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. பழைய பாடங்களை நாங்கள் பொதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும், குற்றம் காண்றதுக்காக கற்றுக்கொள்றது இல்லை. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்தோம், இன்னொரு சந்தர்ப்பத்தை இழந்தோம். இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது, இழக்க கூடும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இழந்து விட்டோம் என்று தீர்மானிக்கிற வரைக்குமாவது ஒரு அவகாசம் கொடுக்கணும் நினைக்கிறோம். புனர்வாழ்வுக்கு போக தயார் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இது சட்ட விரோதமான ஒரு ஏற்பாடு. அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் 2 வழக்கே நான் தாக்கல் செய்திருக்கிறேன் முன்ன காலத்தில். அந்த புனர்வாழ்வு சம்பந்தமான சட்ட விதிகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று வழக்கு வச்சு வாதாடினது நான். வேறு ஒருத்தரும் அதை செய்யலை, ரத்தவேலும் செய்யலை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செய்யலை. நான் அவர்களுக்கு அறிவுரை சொன்னான், இது சட்ட விரோதமான ஒரு செயற்பாடு. ஆனபடியா நாங்கள் உங்களுக்கு அப்படியாக செய்ய சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்ததாக இருக்க முடியாது, நான் அதுக்கு எதிராகத்தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொன்னேன். அவர் தங்களுக்குள்ள சம்பாஷித்து விட்டு எழுப்பி சொன்னார்கள், இல்லை ஐயா எங்களுக்கு தெரியும், ஆனாலும் இப்படியாவது நாங்கள் வெளியில போறதுக்கு ஒரு வழி எங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஆனபடியா நாங்கள் இதை செய்யறோம், தயவு செய்து இதை தடுக்க வேண்டாம்னு கேட்டார்கள். கொடுப்பதற்காக சட்டமா அதிபர் முன்வந்த போது அவர்களுக்கான ஆஜரான ரத்னவேல் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், இது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு, கைதிகளுடைய விருப்பம் இல்லாமல் செய்ய எடுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அதனால உடனடியாக அது கைவிடப்பட்டது. சட்டமா அதிபர் அதை வாபஸ் வாங்கினார். வெளியில வந்து தொலைக்காட்சிகளுக்கு ரத்னவேல் சொன்னார், இது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு, கைதிகளுக்கு இணக்கம் இல்லாமல் அவர்களை வலுக்கட்டாயமாக இந்த கடிதம் கொடுக்க பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதோடு அந்த முறை தடைப்பட்டது. கைதிகள் எல்லாம் அழுது என்கிட்ட கேட்டார், ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா இப்படி நடந்துச்சு. அது அவர் தானே உங்களோட சட்டத்தரணி, அவர் தானே உங்களோட சட்டத்தரணி, உங்களோட சட்டத்தரணி இப்படி போய் சொன்னதுக்கு நானா பொறுப்பு, நான் அதுக்கு எதிராக உங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். ஆனால் இல்லை, ஞானத்துக்கு ஏற்ற விதமாக இப்போ ஒருவரும் சொல்லலையே. 2016 திருவத்திட்டம் வருமண்டு 2015 ஐயா சொல்லிட்டார், அதுக்கேற்ற விதமா ஏதோ முறைமைகள் எல்லாம் வந்துட்டது. நாங்கள் எதிர்பார்க்க விதமாக அரசியலமைப்பு பேரவை ஒன்று உருவாகிட்டது. 16ஆம் ஆண்டுல ஜனவரியில இருந்து இவ்வளவு நடந்திருக்குது. அப்ப ஐயா இதெல்லாம் நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முதலே இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னவர் ஏதோ நடக்குது, இதுவரைக்கும் வந்திருக்கு. அதை ஒருத்தர் இன்னும்
இல்ல அட நடக்காம போட்டால் என்ன செய்யறது, ஏமாற்றி போட்டால் என்ன செய்யறது என்றதான் கேள்வி. கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. நாங்கள் அவையில் ஏதோ தருவினமோ இவையில் ஏதோ தருவினமோன்ற நாங்கள் பேச இல்லை. நாங்கள் எங்களால் இயன்றதை நாங்கள் சேர்ந்து ஈடுபட்டு செய்கிற ஒரு விடயத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறோம். அதில் வருமான நம்பிக்கை இருக்கிறது. நான் பயமில்லாமல் சொல்கிறேன், வருமான நம்பிக்கை இருக்கிறது. நான் தேர்தலில் போன முறை நின்ற போது நான் சொன்னால் இந்த தேர்தலில் தோற்றால் அரசியலை விட்டு ஒதுக்க வேண்டும், வேறு அப்படி சொல்லல, அப்படி சொல்லி தான் தேர்தலில் போட்டிருந்தேன். இப்போ நான் திறமா சொல்கிறேன், அப்படி வருமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரைட், வராவிட்டால் என்னன்றது நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு